செய்தியாளர்கள் கவனத்திற்கு. நான் தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றி வருகிறேன். தமிழக காவல்துறை நிர்வாகத்தினரின் அட்டூழியங்களை மாட்சிமை தங்கிய உயர் நீதிமன்றத்தில் தெள்ளத் தெளிவாக பதிவு செய்து ஆணை பெற்று வந்தேன். மேற்படி உயர்நீதிமன்ற ஆணை அவமதிக்கப்பட்டதால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்தேன். சட்டம் படித்ததாக தம்பட்டம் அடித்துக்கொள்ளும் பாமூர்த்தி டிபிஎஸ் அவர்கள் மிகவும் கீழ்த்தரமாக நடந்து கொண்டதால் அவருக்கு எதிரான புகார் மனுவை தமிழக உள்துறை செயலாளர் அவர்களிடம் சமர்ப்பித்தேன். எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அனைத்து அதிகார துஷ்பிரயோகங்களையும் சுட்டிக்காட்டி புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் முன்னிலையில் திருமிகு அமுதா ஐஏஎஸ் அவர்களிடம் நேரில் ஒரு மனுவை சமர்ப்பித்தேன். அந்த மனுவை திருமிகு அமுதா ஐஏஎஸ் மறைத்து வைத்திருப்பதால் திருமிகு அமுதா ஐஏஎஸ் அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் கண்டித்து வரும் 14/6/2024 அன்று சென்னை தலைமைச் செயலகம் முன்பாக ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் இருப்பதற்கு அனுமதி கேட்டிருந்தேன். அனுமதி கொடுக்கப்படவும் இல்லை, மறுக்கப்படவும் இல்லை. மாறாக திருச்சிராப்பள்ளி காவல்துறை துணைத் தலைவர் அவர்களிடம் நான் புகார் மனு கொடுத்துள்ளதாகவும் அதுபற்றி விளக்கம் தேவைப்படுவதாகவும் ஒரு பொய்யான காரணத்தை சுட்டிக்காட்டி 20/5/2024 அன்று புதுக்கோட்டை உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வி ராகவி அவர்கள் என்னை முறையற்று அழைத்து பேசியபோது காவல்துறை துணைத் தலைவர் அவர்களிடம் தற்சமயத்தில் புகார் மனு எதுவும் நான் கொடுக்கவில்லை என்று கூறிவிட்டேன். அதன் பிறகு நிர்வாகத்திற்கு மேலும் கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட வேண்டியும் செல்வி ராகவி டிபிஎஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டார். திருமிகு அமுதா ஐபிஎஸ் அவர்கள் தற்காலிகமாக தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறார் என்பதை உணர்ந்த நான் எனது அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வைத்துள்ளேன் என்பதை செய்தியாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனக்கு பணி ஓய்வு வயது வந்த பிறகும் கூட என்னை பணி ஓய்வில் அனுப்ப முடியாது. ஏனெனில் எனது நேர்மையை கண்டு பயப்படும் நிர்வாகத்தினர் எனது ஆயுட்காலம் வரை எனது மனுக்களை நிலுவையில் வைத்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. புதுக்கோட்டை உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் தனது அழைப்பாணையில் குறிப்பிட்டுள்ள காவல் ஆய்வாளர் காத்திருப்போர் பட்டியல் என்ற லேபிள் மூலம் கடைசி வரை எனது போராட்டம் தொடரும். ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் எந்த துறை அதிகாரிகளும் வேலை செய்வதில்லை. அதனால்தான் சுமார் 6 கோடி வாக்காளர்களில் ஏறக்குறைய 2 கோடி வாக்காளர்கள், அதாவது திரைப்பட நடிகை ஜோதிகா போன்ற ஸ்டாலின் ஆதரவாளர்கள் கூட ஸ்டாலினை புறக்கணித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.